காப்பியில் வீட்டுக்காரமாக எவ்வளோ சொன்னாலும் சக்கரை கொஞ்சமாவது போட்டுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. போன வாரம் வீட்டில் பொங்கல், இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் ஏமாற்றி கொண்டு எங்களையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு சர்க்கரையை கூட வைத்து கொண்டு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் மட்டும் 90 லட்சம் பேர். இவ்வளவு பேர் கட்டுப்பாடு இல்லைன்னா என்ன நடக்குது? கட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் நல்லா தானே இருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயில் 30% பேர் தான், எல்லாரும் இல்லை, 30% பேர் தன்னுடைய ஆயுட்காலத்தில், இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு சராசரி ஆயுட்காலம் எடுத்திங்கன்னா 72-73 வயசு, தங்களுடைய ஆயுட்காலத்தில் சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் இருந்தால் ஒன்று மாரடைப்பையோ ஏதாவது ஒரு புற்றுநோயவோ இல்லை என்றால் சிறுநீரக செயலிழப்பையோ கட்டாயம் பெறுவர். இதுதான் முக்கியமான விஷயம். 30 வருஷம் டயபெட்டிக் இருக்குன்னா மொதல் 20 வருஷத்தில் எதுவும் பெருசாக வராது. 10-20 வருஷங்கள் அப்படியே ஒன்றும் பெருசாக ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கும், கொஞ்சம் மெலிவு இருக்கலாம், வேறு எதுவும் சோர்வோ தவிர வேறு எதுவும் தெரியாது வெளியே. நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன் சார், 8.5 இருக்குது, ஆனால் ஐ எம் ஓகே, நான் எல்லா வேலையும் தான் செஞ்சிட்ருக்கேன்னு பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகள், அந்த 20லிருந்து 30 வருஷத்துக்கு போகக்கூடிய அந்த கடைசி 10 ஆண்டுகளில் ஒன்று மிக அதிகமாக தமிழகத்தில் பார்க்கிறது சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரகத்தில் லேசாக புரதம் கழிய ஆரம்பிக்கும், சிறுநீரில் புரதம் வரும், யூரின் போகும்போது அப்படியே நுரைச்சி நிற்கும், பாத்ரூமில் டாய்லெட்டில் பார்க்கும்போது லேசாக நுரைச்சி நிற்கும். யூரினில் புரோட்டீன் ட்ரேஸ் லேசாக இருக்குது, இல்லைன்னா மைக்ரோ ஆல்புமின் லேசாக 10-15 கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கை வரும். நம்ம என்ன நினைப்போம், அதனால் லேசாக தானே இருக்குது, என்ன பண்ண போகுதுன்னு நினைப்போம். ஆனால் உங்கள் சிறுநீரகம் செயலிழக்க துவங்கி விட்டது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் அந்த ஆல்புமின் ட்ரேஸு, இல்லை என்றால் மைக்ரோ ஆல்புமின் சற்றே உயர்ந்து இருக்கக்கூடியது. உங்களுடைய சிறுநீரகத்தில் எந்த அளவுக்கு ஃபில்டர் உங்களோட உப்புக்களை பிரிக்கிறது என்பதை EGFRன்னு ஒன்று பார்ப்பாங்க, எஸ்டிமேஷன் ஆஃப் கிளாமருலோ ஃபில்ட்ரேஷன் ரேட். அது 90 இருக்கணும், லேசாக 82, 70, 60, 56ன்னு நிற்கும். அப்போ கூட உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை தெரியாது, நல்லா நடந்துகிட்டு இருப்போம், நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம், வெளியே போய்ட்டு இருப்போம், ஆனால் ஒன்றும் தெரியாது. எப்பொழுது 60க்கு கீழே 50க்கு கீழே அந்த EGFR குறைகிறதோ, எப்பொழுது கிரியாட்டினின் 1.5க்கு மேலே ஏறுதோ, எப்போது மைக்ரோ ஆல்புமின் லேசாக உயர ஆரம்பிக்குதோ அன்றைக்கு சிறுநீரகம் பழுதாக துவங்கி இருக்கும். அதை மீட்டு எடுப்பது என்பது சாத்தியமில்லை. அப்போ என்ன நம்ம அத்தனை பேர் மனசுலேயே இருக்கணும் அப்படின்னா, இந்த எண்ணிக்கைகள் கீழே வரக்கூடாது. இதை நாம் எப்பொழுதும் பாதுகாக்க வைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைப்பது தான்.